அந்த அடியாட்களுமே இதுக்கு மேல சிவானி பாப்பாவ இங்க வச்சிருக்க முடியாது. நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே சிவானி பாப்பாவ கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல சிவானி பாப்பாவும் எப்பதான் எனக்கு சைக்கிள் தருவீங்க? நானும் சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீங்க ரொம்ப லேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடியாட்கள்ட்டயும் சண்டைக்கு போறாங்க. அப்ப அவங்களுமே இருந்துகிட்டு, என்ன இது? இந்த பொண்ணு சைக்கிள் கேக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்னம்மா சைக்கிளு? சைக்கிள்லாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க உன்ன கடத்திட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிவானி பாப்பாவுமே இருந்துகிட்டு, எனக்கு தெரியும் இங்க கடத்துறது. சொல்லப்போனா 1 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவும் பிரீத்தியத்தையும் பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு சைக்கிள் தரப்போறாங்க. அது எப்படின்னா, இந்த மாரி என்ன கடத்தி கூட்டு போற மாரி கூட்டு போயிட்டு, அங்க கொண்டு போய் சைக்கிள் தருவாங்க. அதுக்காக தான் கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த அடியாட்களும் சிரிச்சுட்டு, அம்மா அங்க பாரு, நாங்க சும்மாலாம் கடத்தல. உங்க அப்பா அம்மாட்ட காசு வாங்குறதுக்காக தான் உன்ன கடத்திருக்கோம். சைக்கிள்லாம் நாங்க தரமாட்டோம். நாங்களே இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நாங்க எங்கம்மா சைக்கிள் தர்றது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சிவானி பாப்பாவுமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிவானி பாப்பாவும் அவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு, இப்பதான் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை எப்படியாவது எங்க வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க. எனக்கு எதுவும் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு அடியாட்களும், இங்க பாரும்மா, நாங்க யாரும் உன்ன எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க தாஸ்ன்னு ஒரு ஆளுக்கு கீழ வேலை செய்றோம். அவன் உன்ன கடத்த சொன்னா கடத்திட்டோம். அவன் சொன்னா கொண்டு போய் நாங்க விட்டுருவோம். உன்ன எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோனே இந்த பக்கம் சிவானியுமே ரொம்பவே பயந்துகிட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க பவானியுமே சிவானி பாப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களுக்கு மனநோய் மாரி ஆயிடுது. அவங்களுமே அப்பப்போ வந்து மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரும், இதுக்கு மேல நம்ம பவானிய வீட்ல வச்சு பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சந்திரசேகரும் ஒரு பக்கம் இங்க பவானி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அதே நேரத்துல இங்க சுந்தர் தான் பொண்ணு காணாம போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி சிவானியை தேட சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் தாசுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்க அடியாட்களுமே சொல்லிடுறாங்க. அப்ப தாசுமே எடுத்துக்கிட்டு, நான் சொல்றேன் இன்னொரு இடத்துக்கு போங்க, அங்க நீங்க போங்க, அதுக்குள்ள நான் சுந்தர் கிட்ட டீலை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா சுந்தருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு சுந்தர்ட்ட, என்ன மச்சான் ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா கேக்குறாங்க. ஆனா சுந்தரமே அந்த கால் அட்டன் பண்ண உடனே இது தாஸ் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு காலை கட் பண்ணிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவர் தாஸ் அவாய்ட் பண்ண பாக்குறாரு. அதே நேரத்துல தாஸ் மறுபடியுமே கூட்டிட்டு, என்ன மச்சான் என் மேல மரியாதை இல்லாம இந்த மாதிரி காலை கட் பண்ணிட்டு இருக்க, சரி உன் குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கியா, அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தி சொல்லலாம்னு பார்த்தா நீ காலை கட் பண்ற, சரி நீ காலை கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே மறுபடியுமே காலை கட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி தாஸ் பேசினது கேட்டு இங்க சுந்தரமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அடுத்த நிமிஷமே உடனே தாஸுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, என்ன தாஸ் சொன்ன, என் குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா, என் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தாசுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியும், உன் குழந்தைய தூக்குனது நான் தான், எதுக்காக தெரியுமா, நீ எனக்கு தர வேண்டிய பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட சுந்தரமே தாசை போட்டு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா உனக்கு காசு வேணும்னா நீ என்கிட்ட டேரக்டா கேட்க வேண்டியதுடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தை மேல கை வச்சிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசையே மிரட்டுறாரு. அதே நேரத்துல தாசுமே சிரிச்சுக்கிட்டு, என்ன சுந்தரு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க, சரி மச்சான் மச்சான்னு மரியாதை கொடுத்து பேசுனா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு போல இருக்கு, அன்னைக்கு என்னையே ரொம்ப மிரட்டின, இன்னைக்கு மிரட்டுவியா, இன்னைக்கு நீ என்ன மிரட்டி பாரு, கடைசி வரைக்கும் உன் பொண்ணு உங்ககிட்ட வந்து சேராத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுந்தருக்குமே தாஸோட என்ன என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிய வருது. அவருமே அமைதியாயிட்டு, சரி இங்க பாரு, உனக்கு நான் அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என் பொண்ணை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுந்தர்கிட்ட பேசுறாரு. அப்ப சுந்தரை பார்த்து சிரிச்ச தாசுமே, என்ன மச்சான் இன்னுமே அந்த 5 லட்சம் நினைச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா, வாய்ப்பே கிடையாது, எனக்கு 30 லட்ச ரூபாய் காசு வேணும், அதை விட முக்கியமா எனக்கு தர வேண்டிய 5 லட்சத்தையும் சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொடனே எங்க சுந்தரமே, ஏன்டா 35 லட்ச ரூபாங்கிறது என்ன சாதாரண விஷயமாடா, உன் பாட்டுல ஈஸியா விளையாடிட்டு இருக்க, ஒழுங்கா நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு என் பொண்ணை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுந்தர் இங்க தாசை மிரட்ட பாக்குறாரு. அப்ப தாசுமே, இதுக்கு மேல உன் பணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், உன் குழந்தை என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாசுமே டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ சுந்தரமே பதறி போயிட்டு டக்குன்னு மறுபடியும் தாசுக்கு 2 3 டைம் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா தாசுமே கால் எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் தாசுக்கு ட்ரை பண்ண போது அவரு கால் எடுத்துட்டு, என்ன மச்சான் பயந்துட்டியா, நான் சொல்ற காசை கொடுத்தா உனக்கு உன் குழந்தை கிடைக்கும், இல்லைன்னா உன் குழந்தை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், உன் குழந்தைய கொண்டு போட்டுட்டு நான் எனக்கும் அவன் குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி போயிட்டே இருப்பேன், ஏன்னா நான் தான் அந்த குழந்தைய வந்து தூக்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, ஏதோ என் தங்கச்சி மாட்டுக்காக கொஞ்சம் பணத்தை கேட்டேன், அதை நீ தரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் உன் குழந்தை மேல கை வச்சேன், அது நீ என்ன மிரட்டினதுக்காக தான், நீ பண்ண செயலுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாசுமே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் இங்க சந்திரசேகர்ட்ட இருந்து சுந்தருக்குமே ஒரு கால் வருது. சொல்லப்போனா பவானி இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, ரொம்பவே ஃபீல் ஆகி மயக்கம் போட்டுட்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சுந்தருக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி என்னோட அழகான மனைவியும் அன்பான குழந்தையும் விட்டுட்டு நான் வேற ஒரு ஆளை பார்க்க போனதுனாலதான் இப்படி என்னோட வாழ்க்கை செதஞ்சு போச்சு. இப்ப பாரு பவானி உடம்பு சரியில்லாம இருக்கா, அதை விட சிவானி பாப்பா என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். சொல்லப்போனா அந்த பொண்ணி டைம் நம்மள வான் பண்ணும்போதே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. பட் ஆனா இவெல்லாம் நம்மள என்ன பண்ணிட போறா அப்படின்ற தைரியத்துல மறுபடியும் இந்த தப்பை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு இது என் குழந்தையோட வாழ்க்கைக்கு எதிராகவே வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைக்க கூடாது அப்படிங்கிறதுனால டைரக்டா சந்திரசேகர்கிட்ட பவானியை பார்க்க போற மாதிரி போறாரு. அங்க போயிட்டு சந்திரசேகர் ஜெயா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சுந்தர் ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க பவானி இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான்,
அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பா நிலைமைக்கும் காரணம் நான் தான். என் மேல இருக்க கோபத்துல தான் அவங்க நம்ம குழந்தைய கடத்திருக்காங்க. தயவு செஞ்சு மாமா எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா மட்டும் பணம் கொடுங்க. எப்படியாவது என் குழந்தைய நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர்கிட்டயுமே 30 லட்சம் ரூபா பணம் கேட்கிறாரு. இது கேட்ட சந்திரசேகரமே அப்போ பொன்னி சொல்லி எல்லாமே உண்மை. அப்போ இங்க நம்மளோட மாப்பிள்ள தான் தப்பு பண்ணிக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கோபத்தோட சுந்தரோட கணத்துல பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு, இங்க பாருங்க அந்த பணத்தை நீங்க ஆபீஸ் போய் வாங்கிக்கங்க. நீங்க கேட்கிற பணம் கிடைக்கும். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பா இது எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரசேகரமே சுந்தர மிரட்டுறாரு.